குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார். கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிம்ம ராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். அஷ்டம சனி காலம், குரு வேற ஜென்மத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல தான் குரு உச்சம் பெறுகிறார். ஆகவே நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும்,
மனோ தைரியத்தை நீங்கள் இழக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்கும். முடிவில் வந்து உங்களுக்கு தான் ஜெயம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் மிக மிக கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் வேண்டும். இல்லை அப்படின்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ அல்லது கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகளுக்கு கோபப்படுறதோ பிரயோஜனம் இல்லை. அவசரப்படாதீங்க சார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார்ல, ஒரு பக்கம் அஷ்டம சனி, ஒரு பக்கம் 7ஆம் இடத்துல ராகு. ஆகவே மிக கவனமாக. வெளிவட்டாரத்தில் பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப மனசு கஷ்டம் இல்லையா? நிம்மதியாக எழுந்துருவீங்க. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, விட்டு கொடுத்து போங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டுத்தான் வரணும். செவ்வாய்க்கிழமையில் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு தான் வரணும். அந்த கோவிலுக்கு உங்களை போக விட மாட்டான். எப்படியாவது அம்மாவையோ அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைங்களையோ அல்லது எல்லாரையும் கூட்டிகிட்டு போயோ போட்டு வந்துடுங்க. இல்லை உங்கள் மனைவிக்கிட்ட சொல்லி போட சொல்லுங்கள். இப்படி அந்த கடமையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே முதல்ல மனோதைரியம், மன நிம்மதி, வருமானம் கூடும். உங்களுடைய கௌரவம் பாதிக்காது. இருந்தாலும் நம்ம வேலை என்னவோ அதை பாருங்கள். புதிய வேலை ஒத்துக்காதீங்க. இருக்கிறத துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு போங்க. பிஸ்னஸ் கூட நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணட்டுமா சார், எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமானா வேண்டாம். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லதே கொடுக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பிரிவு வந்து உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் எல்லாம் அவங்களுக்கு புரிய வரும். ஞாயிறு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கோதுமை பண்டம் தானம் ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு வருஷம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புதிய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திங்க. அதே நேரத்தில் அது உள்ளே போய் நீங்கள் வேலை செய்யணும், அது மூலமாக நீங்கள் வெற்றி பெறணும், லாபம் பெறணும்னு நினைக்காதீங்க. எவ்வளவு லாபம் வருதோ அது போதும். ஆரோக்கியம் வேணும். நிம்மதியாக தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. எது எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் சூரிய நமஸ்காரமும் ஞாயிறுங்கிற கோவிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.